ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ட்ரேஸ் பண்ணுறது ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது சிம்பிளான டிசைனுன்றதுனால நம்ம கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் பேப்பர் அதெல்லாம் கார்பன் ஷீட் அதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஃப்ரீ ஹேண்டே ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோமா. 2 லைன் நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். நான் எப்படி இப்போ ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். இது சிம்பிளான டிசைனுன்றதுனால நான் ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுலேருந்து ஆஃப் இன்ச் எடுத்து ஒரு லைன்ஸ் போட்டுக்க போகிறேன். அது டிசைனுக்காக ஃபுல்லாக அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீட் கொடுத்து மேலே ஒரு ஸ்டோன் மாதிரி ஓட்ட போகிறோம். அதுக்காக தான் சுகர் பீட்டில் லைனாக அந்த லைனை ஃபுல்லுத்தையும் நம்ம ஃபில் பண்ணோம். அதுதான் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு இன்ச் கம்மி, ஒன்று பெருசு ஒன்று கம்மி, ஒன்று பெருசு ஒன்று கம்மி, அந்த மாதிரி பண்ணி இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கட் பீட் எடுத்திருக்கேன். கீழே இருக்க டிசைனை ஃபில் பண்ணுறதுக்காக கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீட் நம்ம எப்போவுமே ஒன்று ஒன்றா தான் போடணும். 2 போட்டிங்கன்னா ஃபினிஷிங்கே கரெக்டாக இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுக்கும் போது அது என்ன ஆகும்னா அப்படியே லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கட் பீட் மட்டும் நம்ம 1 தான் யூஸ் பண்ணணும். சுகர் பீடுன்றது நம்ம 2 போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட பேஜில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்திருக்கோம். 25 கிளாஸு. உங்களுக்கு வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரொஃபஷ்னல் லெவலில் பேசிக் டு அட்வான்ஸ் அண்ட் ப்ரோ லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிசைனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணட்டுமா. பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மீதி போட்டிருக்கேன்ல அதில் நான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஏன்னா அது அந்த ஸ்டோன் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அந்த போட்டு ஸ்டிப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும்ல அது கொஞ்சம் காயறதுக்கும் டைம் எடுக்கும். B7000 க்ளூ நமக்கு நல்லாவும் ஸ்டிப்பாக இது பண்ணிக்கும். அது இல்லாமல் சீக்கிரமாகவும் காஞ்சிருன்றதுனால நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ அந்த கர்வ் மாதிரி இருக்க இடத்துல ரவுண்ட் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. இந்த இது மாதிரி லைன் போட்டிருக்கேன்ல லீஃப் மாதிரி லைன், அதில் லீஃப் மாதிரி இருக்க ஸ்டோனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மேலே அந்த கர்வ் இருக்குல்ல, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறி மாறி கர்வ் வர இடத்துல ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு மேலே இருக்க லைனில் ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்து இந்த டிசைனை ஃபில் பண்ண போகிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.